ஹாய் வியூஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு வந்து ஒரு அவரக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வித்து தயிர் தயிர் சாதமும் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. அவரக்காய் கம்மியாக இருந்ததால் உருளைக்கிழங்கு 4 வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் என்னன்னா 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அதான் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரு 10 அவரக்காய் தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு தான். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தாளிப்புக்கு போகலாம் வாங்க. கடாயை வச்சுக்கிட்டோம். ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எப்பவும் போல் கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு பாருங்கள், தட்டி வச்ச பூண்டை இந்த வெங்காயத்துலேயே சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை கமகமான்னு வரும் பாருங்கள். தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா நல்லா வதக்கிட்டு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வைப்பாங்கள்ல பொரியல், அதாவது கடையில் வைக்கிற பொரியல் போலவே அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த பொரியல். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அவரைக்காய் அள்ளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க அடிக்கடி. உப்பு பார்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அவரைக்காயவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கின உடனே அவரைக்காய் அள்ளி போட்டுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது தான், காய் தான் அந்த காய். ஆனால் குழந்தைங்க எங்கே சாப்பிட்றாங்க? நம்ம செஞ்சு வச்சா நம்ம தான் சாப்பிட்ணும். பிள்ளைங்க எங்கே சாப்பிட்றாங்க? ஆனால் நீங்கள் இதில் காரம் கம்மி பண்ணி செஞ்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொரியலை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தாலே பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ அவரைக்காய் போட்டுட்டோமா, அவரைக்காய் போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுக்கிட்டு ஒன்றும் இதுக்கு நம்ம பெருசாக மசாலா எதுவும் கொடுக்காதீங்க. குழம்பு தூள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்தூள் போட்டால் காரம் ஆகிடும், அதனால் சாப்பிட முடியாது. அதனால் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் நான் போடுறேன் பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. பொரியலுக்கு அதுவும் இன்னும் டேஸ்ட்டு கூட தூக்கி கொடுக்கும். கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ தான் ஜீரகத்தூள் போடுறேன் பாருங்கள். ஜீரகத்தூள் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. எந்த பொரியல் செஞ்சாலும் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தயிர் சாதத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. வேக வச்சு வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக. நான் நிறைய எண்ணெய் ஊற்றலை, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் எண்ணெயிலேயே வதக்கலாம் காயை. ஆனால் வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியாது. இது தயிர் சாதத்துக்கு தான் இந்த பொரியல் செஞ்சேன். ஓகே, கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் கூட போயிருந்தால் கொஞ்சம் தயிர் சேர்த்துருந்தீங்கன்னா காரம் கம்மியாயிடும். அதான் சொன்னனே, கடை பொரியல் டேஸ்ட்டில் இருக்கும்னு சொன்னனே. கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவி சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, இதை செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கும் ஓகே தான். எல்லா சாப்பாட்டுக்குமே இது நல்லா டேஸ்ட்டான ஒரு பொரியல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது வாங்க நம்ம தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா தயிர் சாதத்துக்கு வந்து சாதத்தை வந்து நல்லா குழைய வச்சுக்கோங்க. இது நான் வீட்டில் செஞ்ச தயிர் தான். வீட்டில் பசும்பாலில் செஞ்ச தயிர், கடை தயிர் கிடையாது. நல்லா சாதத்தை நல்லா குழைய விட்டுக்கோங்க. எப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, நல்லா மாவு பதம் வர அளவு, அந்த அளவுக்கு நல்லா சாப்பாட்டை குழைய வச்சுட்டு நான் வந்து கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த சாப்பாட்டில். அதனால் நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு கடைசியாக கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போவே ஊற்ற தேவையில்ல, இப்போயே ஊற்றினா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் முன்னாடியே போட்டு வேக வச்சுருங்க. ஒரு அரை வேக்காடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேக்காட்டில் வெந்தாலே போதும், ரொம்ப வேக தேவையில்ல. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நல்லா திரும்பி நல்லா குழைய விடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா குழைய விட்டிங்கன்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா சூப்பரா இருக்கும். இந்த சாதம் இதே மாரி தயிர் சாதம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். நான் செஞ்சு பார்த்துருக்கேன். நான் நெறைய தடவ செஞ்சுருக்கேன். நான் கடைசியா தான் வெங்காயம் போடுறேன். தயிர் போட்டுட்டேன். தயிர் போட்டுட்டு கடைசியா எவ்வளோ தயிர் ஊத்துறீங்களோ, அவ்வளோக்கு சாதம் டேஸ்ட்ட நெறைய குடுக்கும். தயிர் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் அத காமிக்கல. இது வரல. வீடியோல வரல. கட் ஆயிடுச்சு போல. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட் நெறையா இருக்கும். நல்லா குழைய விட்டுட்டு, கடைசியா வெங்காயத்த போட்டுட்டு, கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. 2 காம்பினேஷனும் செம்மையா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும், அந்த பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு குடுங்க. நான் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல் வியூவர்ஸ் தேங்க் யூ. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.